ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மங்கோச் சேனல். வெல்கம் டு நியூ வீடியோஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலிகோ ப்ராப்ளம் நம்பர் 1832 செக் இட் சென்டென்ஸ் யூஸ் பேன்கிராம் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ நான் டேரெக்டாக ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கண்டைன் த ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் தட் டூ இன் ஒன்லி லோவர் கேஸ். ஓகேவா, லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டில் மட்டும் 26 கேரக்டர்ஸ் இருக்கு கரெக்டாக. ஸோ 26 கேரக்டர்ஸுமே எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேன்கிராம்னு சொல்லுவோம். இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அட்லீஸ்ட் ஒரு டைம் அது வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணால் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஆல்ஃபபெட்டில் இருக்க 26 கேரக்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அந்த ஒரு சென்டென்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா வி கேன் அப்சல்யூட்லி சே இட் அஸ் அன் பேன்கிராம். இன்கேஸ் அந்த 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் வந்துட்டு ஒரு லெட்டர் எனக்கு மிஸ் ஆயிருந்தாலுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் அ பேன்கிராம்னு சொல்லணும். ஸோ இதை வி ஹேவ் டு ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அஸ் அ பூலியன் வேல்யூ. ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடி இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தால் நமக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ப்ராப்ளம் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேவா, ஓகே டன். ஸோ என்ன பண்ணலாம்னா யூ கேன் டேக் அவர் ஓன் எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ணலாம்னா ABCDE இது மட்டும் எடுப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன்கிராமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லலாம், இது வந்துட்டு பேன்கிராமே கிடையாது ஆக்சுவலி. ஓகேவா, ஸோ ஏன் பேன்கிராம் இல்லை அப்படின்னா இது வந்துட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் மீதி இருக்க எனக்கு வந்துட்டு 21 லெட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு இதில். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான். ஸோ பட் ஆனால் லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவு டு ஸோ செக் தட் இஃப் இட் இஸ் பேன்கிராம் ஆர் நாட். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த அரேவோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டாட்டிக்காக 26 வச்சுக்க போகிறேன். அதாவது 0 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும்னா ஒரு 26 வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸில் இருக்க 26 கேரக்டர்ஸோட ஃப்ரீக்வன்சி நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். அதாவது கொடுத்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு வந்துட்டு எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணேன். பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் அதோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா 0னா A, 1னா வந்துட்டு B, 2னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா C, 3னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா D, 4னா EA, இந்த மாதிரினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா F. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி மேப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரீக்வன்சியாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து இன்புட் ஸ்ட்ரிங்லாம் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு எப்படி ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ இருக்கா. ஸோ நம்மளுக்கு எல்லாமே லோவர் கேஸ் லெட்டர்ஸ் தான். இப்போ ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 97 கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் கேரக்டர் வந்துட்டு எடுப்பேன். ஓகே, ஃபோர்ஸ் கேரக்டர் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ வருது. அதாவது இப்போ இதோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 97, ஏவோட 97. அப்போ என்ன பண்ண 97 மைனஸ் பண்ண எனக்கு 0 வருதா. அப்போ 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கு, ஏ இருக்கு கரெக்டாக. நம்ம அப்படி தான் மேப் பண்ணி வச்சிருப்போம். ஐ மீன் வி ஆர் இமேஜினிங் தட் 0 இஸ் மேப்பர் டு த ஆல்பபெட் ஏ. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 0th இண்டெக்ஸ்லாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ கோயிங் டு +1 டூ இட் +1. இனிஷியலாக அதோட வேல்யூ 0 இருக்கும், நான் +1 பண்ணா எனக்கு 1 வந்து கரெக்டா. இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன், எனக்கு அடுத்த கேரக்டர் என்ன வருதுன்னா B வருது. ஸோ பியோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னா 98. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு 98ஓட 97 மைனஸ் பண்ணா எனக்கு அப்சல்யூட்டா 1 கிடைக்கும். ஓகேவா, 1 கிடைக்குது. ஸோ 1ல தான் B இருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு 1 அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு டைம் பார்த்தேன் கரெக்டா. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா சின்ற கேரக்டருக்கு பண்ணுவேன். சியோட ஆஸ்கி வேல்யூ மட்டும் 99. ஸோ 99 97 மைனஸ் பண்ண எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 வரும் கரெக்டாக. ஸோ இப்போ 2ல எனக்கு என்ன சி வந்துட்டு லொக்கேட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இதே மாதிரி தான் என்ன ஆகும், உங்களுக்கு எல்லா ஆஸ்கி வேல்யூஸும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 97ஓட மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சு டி. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா G, அதாவது 0 1 2 3 4 இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணேன், இந்த மாதிரி 1 சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ற ஒரு கேரக்டர் இருக்குன்னா இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா 97 மைனஸ் 97 ஈக்குவல் டு 0 வருதா. இப்போ நான் திரும்ப 0th இண்டெக்ஸ் லொகேட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்துட்டு 1 இருக்கு, இது என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் யூ ஆர் கோயிங் டு அப்டேட் இட் அஸ் 2. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிருந்தா எல்லா ஃப்ரீக்வன்சியுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, கால்குலேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு ஃபைனலி ஐ காட் அ ஃப்ரீக்வன்சி அரே. ஓகேவா, இப்போ என்ன பிரச்சனை, ஃப்ரீக்வன்சி அரே நான் வந்துட்டு கெட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃப்ரீக்வன்சி லைன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1,1,1, ஓகே இங்கே வந்துட்டு 2 இருக்கா. அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன் 0 1 2 3 4 1 இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0,0,0 தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ் எக்ஸெட்ரா. இதோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 26 தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் இருக்க எலமெண்ட்ஸை செக் பண்ணிட்டு போறேன். இது வந்துட்டு 0வா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது வர எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0க்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ண போறேன். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இங்கே டாஸ்க். என்ன பண்றேன், இதை வந்துட்டு செக் பண்றேன் 0வா இருக்கான்னு இல்லை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இல்லை.
ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இல்லை, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இல்லை, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இல்லை. அப்போ என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா ABCD இந்த 5 கேரக்டருமே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்ல எனக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு அங்கே ஃப்ரீக்வன்சி அப்டேட் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ என்னாச்சு வரைக்கும் வந்துருச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப் தானே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, எஃப் வந்துட்டு பாயிண்ட் பண்ணிருக்கல. இப்போ என்ன ஆச்சு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. இப்போ 0 இருந்துச்சுன்னா எஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ப்ரெசென்ட் தானே. எஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நாட் ப்ரெசென்ட் தானே அப்சல்யூட்டா. நீங்கள் போய் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டா கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டில் இருக்க 26 கேரக்டர்ஸ்மே நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஆனால் எஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ என்ன பண்ணிடுவேன்னா நான் வந்துட்டு அவுட்புட்டை ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸாம் இந்த இன்புட்டுக்கான அவுட்புட். இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டைம் அது அப்பியர் ஆயிருது அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பேன்கிராம் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஒரு ட்ரை ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் வி கேன் கோட். ஓகேவா? நம்ம வந்துட்டு கோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்துட்டு கிரியேட் ஃப்ரீக்வன்சி அரே. ஓகேவா? ஃப்ரீக்வன்சி அரே நான் என்ன சைஸை கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 26 கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸோட எழுதுவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஏரியா. ஓகேவா? இது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஏரியா. ஸோ இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா I'm going to calculate frequency for each characters in my sentence. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் இன்ட்டு I equal to 0, I less than sentence dot length, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா I ++. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கரண்ட் கேரக்டர் வந்து நான் ஆக்சஸ் பண்ணோம்னா கேரு CH ஈக்குவல் டு சென்டென்ஸ் டாட் கேரட் ஆஃப் I கேரக்டர் போட்டுமா. ஓகே. இப்போ என்ன பண்ண கரண்ட் கேரக்டர் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்ம வந்துட்டு எந்த ரெண்டு மைனஸ் பண்ணணும், அதாவது கரண்ட் கேரக்டரோட நம்ம என்ன பண்ணணும் ஏவோட ஆஸ்கி தான் மைனஸ் பண்ணுவோம். ஏன் ஏ கொடுத்துருக்கனா ஸோ இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்டட் டு 97 when you are doing mathematical operations with the character. ஓகேவா? என்ன ஆனா கரண்ட் கேரக்டரோட ஆஸ்கியோட எனக்கு 97 வந்துட்டு மைனஸ் ஆகும். என்ன பண்ணிடுவேன், அந்த இடத்துல நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். கரெக்டா? இன்க்ரிமெண்ட் த கரண்ட் பொசிஷன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிடுவேன், நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீக்வன்சி அரேவை நான் இட்டரேட் பண்ண போறேன். ஃபார் இன்ட்டு I'm going to use a for each loop கோலன் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்கேஸ் என்னோட கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இருந்துச்சுன்னு அர்த்தம், எனக்கு அந்த கேரக்டர் வந்துட்டு எனக்கு சென்டென்ஸ்ல ப்ரெசென்ட்டே ஆகலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிடுவேன்னா நான் வந்து அப்சல்யூட்டா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகல, எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமே அது அப்பியர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்துட்டு பேன்கிராம்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடுவேன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ யூ கேன் ரன் த ப்ராப்ளம். ஸோ நம்மளோட கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வி ஆர் செக்கிங் தட் அதர் ஆல் த ஆல்ஃபபெட் ஸோ அது ப்ரெசென்ட் இன் ஆர் கிவன் சென்டென்ஸ் ஆர் நாட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருந்தா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், ப்ரெசென்ட் ஆகலாம் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அரே வச்சு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ புரியல அப்படின்னா இன்னொரு ட்ரை ரன் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ பை கைஸ், யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.